எத்தனை மாதம்? 5 மாதம் சுமந்திருக்கிறார். 6ஆம் மாதம். அல்லேலூயா. நேற்றைக்கு புது வருடத்தை செலிப்ரேட் பண்ண மாதிரி இருந்தது. ஆண்டவர் 5 மாதத்தை நம்ம சுமந்திருக்கிறார். ஆமே சொல்லுங்க. 6ஆம் மாதத்தின் முதல் நாள் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆமே சொல்லுங்க. இந்த மாதத்துக்குரிய எல்லா நன்மைகளும் கர்த்தர் பரத்திலிருந்து உங்களுக்கு தந்து உங்களை கனப்படுத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார் என்று முகவுரையாய் சொல்லி இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஜெபத்தோடு இந்த வார்த்தைகளுக்கு நேராக உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரத்தை ஒருநிலைப்படுத்துவதற்கு இந்த காலையிலே உங்களை அன்புடன் அழைக்கிறேன். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாக்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். கண்களை மூடுவோம், செபிப்போம். நேசிக்கிற நல்ல பிதாவே, மனோகரமான இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொன்ன ஆண்டவர், அதிகாலையில் உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். நீர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், நீர் வாக்கு மாறாதவர். இந்த காலையிலே வாசித்த வசனத்தில் அடங்கியிருக்கிற ஆவிக்குரிய வெளிப்பாடை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த காலையிலே ஒரு புதிய வாக்குத்தத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த காலையிலே சபைக்கு தருகிறார். இது யாருக்கு, எந்த சூழ்நிலையிலே கொடுக்கப்பட்டது என்று வேதத்தை ஆராயும் பொழுது இந்த எசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லுகிறது. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களை இடைக்கட்டுக்களை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்பட்டிருந்த சூழ்நிலையிலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட, கோரேசுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை ஆகும் நாம் இந்த காலையிலே வாசித்து கேட்டோம். அல்லேலூயா. இந்த காலையிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நான் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவரும் வாக்கு மாறாதவருமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அவர் சொல்லுகிறார். இந்த நல்ல காலை வேளையிலே எசையா 45ல 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு முன்பாய் போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கோரேசுக்கு ராஜாக்களை எதிர்த்து நிற்கக்கூடிய கிருபையும் பலத்தையும் தேவன் அவர் பட்சமாய் இருக்கிறதையும் உறுதிப்படுத்தி இந்த கோரேசுக்கு கர்த்தர் தேவ சமூகத்தில் சொன்ன ஒரு வாக்குத்தத்தமாகும். அதனுடைய 3ஆம் வசனத்தில் இவனமாய் சொல்லுகிறது, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நான் என்று நீ அறியும்படிக்கு. இந்த காலையிலே ஒரு ஆண்டை தொடங்கும் பொழுது அந்த ஆண்டை தேவன் வாக்குத்தத்தத்தோடு நமக்கு தொடங்க கர்த்தர் கிருபை செய்கிறார். ஒரு மாதத்தை நாம் தொடங்கும் பொழுது ஒரு மாதத்திலே அந்த வாக்குத்தத்தத்தோடு நாம் தொடங்குகிறோம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இப்படி நீங்கள் ஒரு நாளை தொடங்கும் பொழுது ஒரு வாக்குத்தத்தத்தோடு தொடங்குகிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் சரியாக வேதத்தை ஒரு அதிகாரமாவது வைத்து வாசிக்கும் பொழுது அல்லது 2 அதிகாரங்கள் நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஒரு சங்கீத பகுதியை எடுத்து வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஒரு நீதிமொழியை எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கண்டிப்பாய் நிச்சயமாய் தரப்படும். அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து அந்த வாக்குத்தத்தத்தின்படி ஜெபித்தால் அந்த வாக்குத்தத்தம் உங்களில் நிறைவேறும் என்பதை ஆணித்தரமாய் சொல்லுகிற ஒரு தேவ மனுஷனாகும் நான்.
ஆதலால் இந்த மாதத்தை, வருட பிறப்பையும் மாத பிறப்பையும் நீங்கள் கொண்டாடுங்கள் என்று வேதம் நம்மை பார்த்து சொல்லும் பொழுது, இன்னைக்கு ஒரு பெரிய பண்டிகை நாளாகும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் 5 மாதம் அளவு நம்மை நடத்தி 6ஆம் மாதத்தின் முதல் நாளிலே நம்மை கொண்டு வந்து நம்மோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதையும், நமக்கு அவர் வாக்குத்தத்தத்தை சொன்னால் அந்த வாக்குத்தத்தம் நமக்கு நிறைவேறும் என்பதை அவர் சொல்லி, இந்த காலையிலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு வெண்கல கதவுகளை உடைத்து. ஆமென் சொல்லுங்க. என்ன கதவு? வெண்கல கதவு. நீங்க எல்லாம் ஒருவேளை உங்க வீடுகளுக்கு பயன்படுத்தியிருக்கிற கதவுகள் ஒருவேளை தேக்கினால் செய்ததா இருக்கும், உயர்தர விலையேறப்பட்ட மரத்தில் செய்யப்பட்டதா இருக்கும். அதையே திருடன் ஈஸியா என்ன செய்து போயிடான், அதை உடைச்சி உங்க வீட்டில் உள்ள பொருளை திருடி கொண்டு போகிறான். இன்னைக்கு பரிசுத்த தேவன் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் வெண்கல கதவுகளை உனக்காக, கதவுகளை நான் உடைத்து உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகள், உயர்வுகள், மேன்மைகள், ஆசீர்வாதங்கள், சத்துருவானவன் உங்க கையில வரது மாதிரி இருந்தும் அவன் தடை பண்ணும் பொழுது, நான் உங்களுக்காக வெண்கல கதவுகளை என்ன செய்வேன்? உடைத்து, இருப்பு தாழ்பாக்களை முறித்து. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு தடையாயிருக்கிற சகலத்தையும், வெண்கல கதவுகளையும் இருப்பு தாழ்பாக்களையும் அவர் முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம், ஆமென் சொல்லுங்க, உங்களுக்கு மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற, உங்களுக்கு அறியாத வைத்திருக்கிற பொக்கிஷத்தை, ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களை உங்களுக்கு நான் கொடுப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. இந்த மாசத்தை நீங்க தொடங்கி இருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க. காலையில் நீங்க எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்காக மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற சில பொக்கிஷங்கள், சில புதையல்கள் இந்த மாதத்தில் கர்த்தர் தர விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அது உங்க கண்ணு இதுவரையும் காணாதிருக்கிறது, உங்க செவிகள் இதுவரையும் கேட்டிராதது, உங்க இருதயம் இதுவரை அறிந்திராததை பரிசுத்த ஆவியானவர் கோரேசுக்கு ராஜாக்களை முறியடித்து ஆண்டவர் அவனுக்கு கொடுக்க போகிற நன்மைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். அதை இன்றைக்கு வாக்குத்தத்தமாக சபைக்கு தருகிறார். கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளுவான். இன்னைக்கு காலை இந்த நிமிடம் இருந்து உங்களுக்காக அடைக்கப்பட்டிருக்கிற வெண்கல கதவுகள் இன்றைக்கு திறக்கப்பட போகிறது. ஆமென் சொல்லுங்க. இருப்பு தாழ்பாக்கள் ஆண்டவர் முறியடிக்க போகிறார். இந்த நாளிலே உங்களுக்கு அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் கொடுப்பேன். சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு நீங்க பெற்றுட்டு தான் இந்த இடத்துல இருந்து போவீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கொடுப்பேன். நான் என் தாசனாகி யாக்கோபின் நிமித்தம், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீ என்னை அறிந்திருந்தும் உனக்கு நாமம் என்ன செய்தேன்? தரித்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அவர் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் கொண்டு வந்தார் தெரியுமா? யாக்கோபு ஒருவேளை ஏமாற்றுக்காரனாகவும் எத்தனாகவும் தன் தகப்பனையும் சகோதரனையும் ஏமாற்றினவனாகவும் தாயினுடைய தவறுதலான வழிநடத்துதல போனாலும் அவன் போன இடத்துல ஆண்டவரோடு ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள, ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள அவன் கடந்து வந்தான். ஆமென் சொல்லுங்க. ஆதலால் அவனுக்கு மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற எல்லா நன்மைகளையும் அவனுக்கு கொடுத்து அவனை இஸ்ரவேலனாக மாற்றின ஆண்டவர் உங்களுடைய குறைவுகளில், உங்களுடைய விசுவாச குறைவுகளில், உங்களுடைய பரிசுத்த குறைகளில் ஆண்டவர் உங்கள் பட்சமாக, உங்கள் பலவீனத்தில் உங்களை நேசிக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு வெண்கல கதவுகளை உடைப்பது உறுதி, இருப்பு தாழ்பாக்களை நான் தேவ சமூகத்தில் முறிப்பது உண்மை, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என்
தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். அல்லேலூயா. இப்போ நீங்க 5ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எசையா 45:5 எடுத்துக்கொள்ளுங்கள். நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. அல்லேலூயா. பல நேரத்தில் தேவனை விட்டு வழி விலகுவதற்கு நமக்கு முகாந்திரம் உண்டு. சில நேரத்தில் ஜெபித்த காரியம் உங்களுக்கு நடக்காது. நீங்க விரும்பின காரியம் உங்களுக்கு நடக்காது. நீங்க விரும்பினது எதிர்மறையாக மாறும் பொழுது உங்களுக்கு விசுவாச குறைவுகளும் பரிசுத்தத்திலிருந்து வழி தவறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆமென் சொல்லுங்க. ஆனால் என் தாசனாகிய கோரேசே, நான் உனக்கு என்ன சொல்லுகிறேன்னா, நான் தான் கர்த்தர், வேறொருவர் இல்லை இல்லை என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். நான் தான் உனக்கு அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் மறைவிடத்தில் இருக்கிற புதையல்களையும் தருகிற தேவன் என்று சொல்லி 6ஆம் வசனத்துக்கு நேராக உங்கள் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்த தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு நிற்கிறேன். வாசிக்கலாம். 6ஆம் வசனம். என்னை தவிர வேறொருவர் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கும் திசையிலும் அறியும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நானே வேறொருவர் இல்லை. ஆமென் சொல்லுங்க. இந்த காலையில் எத்தனை பேரால அந்த 45 நாளின்படி இந்த வாக்குத்தத்தத்தை எத்தனை பேருக்கு நான் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பேன்னு சொல்லி எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? அல்லேலூயா. இன்னைக்கு காலையில கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு சொல்லுகிறார், விசுவாச குடும்பங்களோடு சொல்லுகிறார். சபையே, இந்த மாதத்துல கர்த்தர் உனக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாக்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு நான் கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்க. கொடுக்கிற தேவன், அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுக்கு சொல்லி அதை அவன் சுதந்தரித்து கொண்டது போல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அதை சுதந்தரித்துக் கொள்வதற்கான ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுங்க? ஆமென் சொல்லுவேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? வெண்கல கதவை எனக்கு வேண்டி அவர் உடைக்க போகிறார். சொல்லுங்க. வெண்கல கதவை எனக்காக அவர் என்ன செய்ய போறாரு? உடைக்க போகிறாரு. இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷத்தையும், ஆமென் சொல்லுங்க, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை எனக்கு அவர் தரப்போகிறார். இந்த மாதத்தில் இந்த வாக்குத்தத்தத்தினால் பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் குடும்பத்தையும் சபையும் வழிநடத்தட்டும் என்று மனமாற உங்களை வாழ்த்தி, இந்த வாக்குத்தத்தம் உங்களை சுதந்தரிக்க போகிறது என்று வாழ்த்தி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த காலையில் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்தரித்து உமக்காய் வாழ கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.